வணக்கம். முதல்வர் விஜய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கரூரில் போய் அங்கே இறந்து போன மக்களுக்கு அரசு வேலைக்கான ஆணையை கொடுத்துட்டு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. ஸோ இதை பற்றி நான் வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை அன்னைக்கே வீடியோ போடலாம்னு நினச்சேன். ஆனால் அவர் பேசின பேச்சை பார்த்து அதை ஜீர்ணிக்க முடியாமல் 2 நாள் அவகாசம் எடுத்துக்கிட்டேன். என்னால் அந்த பேச்சை கேட்கவும் இல்லை, ஜீர்ணிக்கவும் இல்லை. இதை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க, நானும் பார்த்தேன். அவர் எப்படி பேசியிருந்தார், அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட பிஹேவியரு, இதை பற்றிலாம் நிறையா பேசியிருந்தாங்க. அதாவது அவர் ரொம்ப தரக்குறைவாக ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கிட்டார், ரொம்ப நக்கலாக ரொம்ப திமிராக பேசினார், ஓடு 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 ஓடுன்னு ஆக்ஷன்லாம் காட்டினார். குளத்தூரில் ஸ்டாலினை கொத்து புரோட்டா போட்டேன்னு சொன்னார், லஞ்ச ஊழல்லாம் ஒழிஞ்சிச்சின்னு போய் சொன்னார், சட்டசபையில் எதிர்க்கட்சிலாம் எதிர்த்து ஓடினாங்கன்னு சொன்னார், இவர் கேட்ட கேள்வி தாங்க முடியாமல் போனாங்கன்னு சொன்னார். இந்த மாதிரி பல பொய்களை பற்றி, அவர் பேச்சில் இருந்த பல முரண்பாடுகளை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நான் அப்சர்வ் பண்ண விஷயம் 2 தான். நம்பர் 1, அவர் ஒரு சிறந்த நடிகர். அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப பர்ஃபெக்ட், பக்கா. அவருக்கு எந்த இடத்துல அழுகணும், எந்த இடத்துல அழகாக சிரிக்கணும், எந்த இடத்துல நக்கலா ஹே அப்படின்னு சிரிக்கணும், எந்த இடத்துல கோபமாக கத்தி ஆக்ரோஷமாக பேசணும், எந்த இடத்துல பாடி லாங்குவேஜ் காட்டணும், ஓடு ஓடு ஓடுன்னு பாடி லாங்குவேஜ் காட்டணும், எந்த இடத்துல ரொம்ப கீழ்த்தரமாக ஒரு டேஷும் இல்லை அப்படின்னு பேசணும். அந்த டேஷ்ன்ற இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். மானா தேனா கூனா பூனா, மானே தேனே பொன்மானே, அந்த மாதிரி எதுவாக நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எந்தெந்த டெலிவரி கொடுக்கணும், டயலாக் டெலிவரி கொடுக்கணும் அவருக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அவர் ஒரு சிறந்த நடிகர். இது மூலமாக எதிர்கட்சிகள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அவரை நீங்கள் சாதாரணமாக எதிர்கொள்வது ரொம்ப கஷ்டம். அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஃபுல்லாத்தையும் அவர் பாலிடிக்ஸில் போட்டு அவர் இறங்கி வேலை பார்க்குறாரு. அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் தான் அவர் வேலை பார்க்குது பாலிடிக்ஸில். அவர் நீங்கள் டைரெக்டாக உங்களோட பேச்சு, உங்களோட வசனங்கள், உங்களோட உண்மைகள், உங்களோட எதிர்கருத்துக்கள் இதை சொல்லி எதிர்கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தா, மக்கள் இதை ரொம்ப விரும்புகிறாங்க. நீங்கள் மக்கள்கிட்ட போய் இல்லை பெண்கள்கிட்ட போய் உங்களுக்கு நாங்கள் சொத்துரிமை கொடுத்தோம், உங்களுக்கு நாங்கள் அந்த உரிமை கொடுத்தோம், உங்களுக்கு நாங்கள் இந்த உரிமை கொடுத்தோம், உங்களுக்கு நாங்கள் டைட்டில் பார்க் கொடுத்தோம், உங்களுக்கு ஐடி டெவலப்மெண்ட் கொடுத்தோம், உங்களுக்கு வேலை கொடுத்தோம், வீடு கொடுத்தோம், சமமான உரிமை கொடுத்தோம், கல்வி கொடுத்தோம், ஸ்டைப்பன் கொடுத்தோம், நான் முதல்வன் கொடுத்தோம், தமிழ் புதல்வன் கொடுத்தோம், புதுமை பெண் கொடுத்தோம், அன்புக்கரங்கள் கொடுத்தோம், தோழி வீடி கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம், நீங்கள் என்ன சொன்னாலும், இல்லை அதிமுககாரங்க போய் நான் உங்களுக்கு அந்த திட்டம் கொடுத்தோம், இந்த திட்டம் கொடுத்தோன்னு சொன்னாலும் மக்கள் விரும்புகிறது இந்த கீழ்த்தரமான பேச்சையும் கீழ்த்தரமான அரசியலையும் தான். அதுக்கான ஆரவாரமும் ஆர்ப்பரிப்பும் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இது நான் கண் கூட அந்த மீட்டிங்கில் பார்த்தேன். பொதுவாகவும் மக்கள் மத்தியில் ஆன்லைன்லேயே அதில் இதுலேயும் சோஷியல் மீடியாலையும் அதோட ரெஸ்பான்ஸை பார்த்தேன். இந்த கீழ்த்தரமான சினிமா கவர்ச்சி உள்ள அரசியலை எப்படி முறியடிச்சு வராங்க அப்படின்றது தான் எதிர்கட்சிகளுக்கான டாஸ்க்கு. நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கும் மக்களுக்கு எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளோட டாஸ்க்கு. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறோம். நன்றி.